அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமலான் மாதத்தை நம்ம நெருங்கிட்டாலே நிறைய மக்களுக்கு குழப்பம் வந்துடும். என்ன குழப்பம்னா, ஒரு பள்ளிவாசல்ல ஒரு நோன்பு அட்டை தராங்க. நாங்க இஃப்தார் எந்த நேரத்தில் கரெக்டாக திறக்கிறது? ஒரு சில பள்ளிவாசல்ல வந்து எப்போ சூரியன் மறையுதோ அந்த நேரத்தில் திறக்கணும்னு அட்டை தந்திருக்காங்க. ஒரு சில பள்ளிவாசல்ல 5 நிமிஷம் கழிச்சு நோன்பு திறக்கன்னு தந்திருக்காங்க. ஒரு சில பள்ளிவாசல்ல 10 நிமிஷம் கழிச்சு நோன்பு திறக்கன்னு தந்திருக்காங்க. இதுல எது சரி அப்படின்ற கேள்வி வந்திருக்கும். இந்த கேள்விக்கு தீர்ப்பு கொடுக்கணும்னா அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயமா தான் இருக்கணும். அல்லாஹ் சூரா பக்ராவில் சொல்லி காட்டுறான், வைகரை என்னும் வெள்ளை கயிறு கருப்பு கயிறிலிருந்து வெளிப்படும் வரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள். மேலும் அல்லாஹ் சொல்றான், உங்கள் நோன்பை அந்த நாளின் இரவு வரும் வரை முழுமைப்படுத்துங்கள். அல்லாஹ் இப்படி ஒரு விஷயத்தை சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை மக்கள்கிட்ட சொல்றப்ப ஒரு சஹாபி என்ன பண்றாருன்னா, கருப்பு கயிறு வெள்ளை கயிறு எடுத்துட்டு போய் தலவாணி கீழ வச்சுட்டு இது கலர் எப்ப சேஞ்ச் ஆகும்னு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நபி வந்து கேட்டிருக்காரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. எப்படின்னா, அதாவது வைகரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வானத்துல முதலாவது வெளிச்சம் வருமா இல்லையா, கருப்புல இருந்து வெள்ளை வெளிச்சம், சோ அந்த நேரம் வரைக்கும் நீங்க உண்ணுங்க பருகுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படின்ற எக்ஸ்பிளனேஷனை பார்க்க முடியுது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் சஹர் நேரத்தை எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த வைகரை நேரத்துக்கு அரை மணி நேரம் முன்னாடி 1 மணி நேரம் முன்னாடி இல்ல அதை விட ஒரு 2 மணிக்கே சஹர் வைக்கக்கூடிய ஒரு சில மக்களையும் நம்மளால பார்க்க முடியும். ஆனா இது வந்து இஸ்லாத்தில் இல்லாத ஒரு செயல். நம்ம அப்படி செய்யவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சஹரை தாமதப்படுத்துங்க. எது வரைக்கும் தெரியுமா? கடைசி நேரம் வரைக்கும் நீங்க தாமதப்படுத்தி கடைசி 1 நிமிஷம் தாங்க இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் தண்ணி குடிச்சு நம்ம நோன்பு வச்சோம்னா அதுதான் சிறந்தது அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது. நோன்பு திறக்கக்கூடிய இஃப்தாரை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இந்த இஃப்தாரை எவ்வளவு தூரம் விரைவுபடுத்துறீங்களோ அவ்வளவுக்குள்ள நன்மையில நீங்க நிலைத்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இஃப்தார் டைம் 6:30 மணின்னு வைங்களேன், 6:30 மணிக்கு டான நோன்பு திறந்துரும். எத்தனையோ பள்ளிவாசல் இதுல அங்க பேணுதல் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டா நோன்பு திறக்கிறத பார்க்க முடியுது. அப்படி ஒரு பள்ளிவாசல் நீங்க தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட செய்தியை சொல்லி காட்டவே இல்லை. இதுக்கு மாற்றமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நோன்பு பிடிக்கக்கூடிய அடியானுக்கு 2 சந்தோஷங்கள். முதலாவது சந்தோஷம் எது தெரியுமா? அவன் அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல அந்த ஆசையா அந்த சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருப்பான் தெரியுமா, அதுதான் அவனுக்கு முதலாவது சந்தோஷம். இரண்டாவது சந்தோஷம் இதற்கான கூலியை நாளைக்கு அல்லாஹ் கிட்ட பெறுவானா இல்லையா, இது அவனுக்கு இரண்டாவது சந்தோஷம் அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அதாவது அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரம் இருக்கா இல்லையா, அந்த சந்தோஷமான நேரத்தை நம்ம வந்து தாமதப்படுத்த கூடாது அப்படின்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. மேலும் நம்ம பேணுதல் அப்படின்னு சொல்லி தாமதப்படுத்தக்கூடிய மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்க இந்த டைம் எல்லாம் பார்த்து பண்றீங்க, இந்த கூகுள் சொல்ற டைமோ இல்ல இன்னைக்கு நம்ம மொபைல்ல ஆப் வச்சிருப்போமா இல்லையா, குர்ஆன் ஆப், இது சொல்ற டைம் தான் நீங்க நம்புவீங்களா அப்படின்னு நம்மளே திருப்பி கேட்கக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுது. இந்த டைம் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்றாங்க, எது மூலியமா இந்த கால்குலேஷன் நடக்குது, இதை நம்பலாமா கூடாதா, இதை எந்த ஆர்கனைசேஷன் செஞ்சு காட்டுறாங்க, இதுல வந்து ஒரு செகண்ட் மாற்றம் இருக்குமா இருக்காதா, இதை பத்தி உங்களுக்கு அறிவியல் பூர்வமான விஷயம் வேணா இன்ஷா அல்லாஹ் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அதுக்கான அறிவியல் பூர்வமான விஷயத்தை ஒரு ஃபுல் டீடைல்டு வீடியோவா போறதுக்கு ரெடியா இருக்கும். தேவைப்பட்டா மட்டும் நீங்க கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் நம்ம அதற்கான விஷயத்தை பண்ணுவோம். கூடுதலா ஒரு செய்தி சொல்றேன், யார் ஒருத்தவங்க சவுதியில இருப்பீங்களோ இல்ல யார் ஒருத்தவங்க உம்ராக்கு பயணம் செஞ்சுட்டு வந்திருப்பீங்களோ அங்க நோன்பு எப்படி திறப்பாங்க தெரியுமா, எப்போ சூரியன் மறையுதோ மறைஞ்ச உடனே நோன்பு திறக்கிறத பார்க்க முடியுது. கோபத்துல சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அந்த நேரத்துல பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி நோன்பு திறக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன திருமறை வசனத்தின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களின் மூலமாகவும் நம்ம வந்து சரியான நேரத்தில் நோன்பு வச்சு சரியான நேரத்தில் நோன்பு திறக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரையும் ஆளாக்கி அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சிந்திக்க மாட்டீர்கள்.